ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக டேஸ்டியான கோதுமை புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் தேவையான அளவு கோதுமாவை எடுத்துக்கோங்க. நான் ஆசீர்வாத் கோதுமாவை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கோதுமாவை பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்சது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். புட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் உப்பு ஒரு பிஞ்ச் அளவு தூக்கலாக இருக்கிற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எடுத்து வச்ச கோதுமை மாவில் உப்பு கலந்த தண்ணியை தெளித்து மாவை நல்லா கையை வச்சு கலந்து விடுங்க. தண்ணியை தெளித்து தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. கையை வச்சு மாவை நல்லா உதுத்து விடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். கையை வச்சு நல்லா உதுத்து விட்டிங்கன்னா சின்னதாக அழகாக வந்துடும். அதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. இப்போ நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம். நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல, தேங்காய் துருவல் மாவு இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. புட்டு வெந்த உடனே நல்ல ஒரு வாசம் வரும். அதோட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். புட்டு மாவில் தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டுனா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கட்டுறதுக்கு நான் 2 கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் தட்டுற புட்டு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருந்தது. செகண்ட் தட்டுற புட்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது. இந்த ஹெல்த்தியான புட்டை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.